ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அங்கே வெறும் நாம இன்னைக்கு இதுள்ள பார்க்க போகிறது லேண்ட் ஆஃப் பேட் அப்படிங்கிற நியூ தமிழ் டப் மூவியோட ரிவ்யூ தான் இதுள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து இப்போ அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் லவர் அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு தரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லுவேன். அதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ படத்தோட ஓப்பனிங்லேயே லெட்டர்ஸில் சில விஷயங்களை கன்வே பண்ணுறாங்க. சோலோ சி அப்படிங்கிற ஒரு சி இருக்கு. ஸோ இந்த சியை பொறுத்தளவுக்கு மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க அவங்களோட சொந்த வீடு மாதிரி அது மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டா மிலிட்ரியில் உள்ளவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வார் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டர்ஸில் கன்வே பண்ணிடுறாங்க. இப்போ பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்கியூ மிஷனுக்கு அந்த லேண்டில் இருக்கக்கூடியவங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணதுக்காக போகிறதுக்கு ஒரு குரூப் போகிறாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பேர்சன் தான் நம்ம ஹீரோ. அண்ட் நம்ம ஹீரோவை பொறுத்தளவுக்கு இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் மிஷன். இது வரைக்கும் பண்ண எல்லாமே ட்ரைனிங் தான். அவரோட ஃபர்ஸ்ட் மிஷினே ரொம்ப ஆபத்தான ஒரு மிஷினுக்கு போடுறாங்க. அதுலேயுமே கூட வேலை பார்க்குற எல்லாருமே வந்து கிரேட் 1 சோல்ஜர்ஸ். கிரேட் 1 சோல்ஜர்ஸோட ஒரு ட்ரெயினியை வந்து இது பண்ணிருந்தாலே மற்ற எல்லாருமே ஓட்ட தான் செய்தாங்க. கூடுதலாக இந்த டீமுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் கோஆர்டினேட் பண்ணுற மாதிரியும் ஒரு ட்ரோன் கேமரா மூலமாக ஒரு கேப்டன் வாட்ச் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த கேப்டன் தான் நம்ம ஆக்டர் ரசூல். ஸோ அவர் வந்து கோஆர்டினேட் பண்ணுவாப்ல. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து 500 கிலோமீட்டர் சரௌண்டில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, தாராளமாக நீங்கள் தைரியமாக போகலாம் அப்படின்னு லீட் பண்ணக்கூடிய ஒரு கேப்டனாக இருக்கிறாப்ல. ஸோ இவங்களோட உதவியின் மூலமாக இந்த மிஷனுக்கு ரெஸ்கியூ மிஷனுக்கு போகிற இந்த டீம் கடைசி எந்த மாதிரியான பாதிப்புக்கு உண்டாகுது, இந்த ரெஸ்கியூ மிஷன் பண்ணக்கூடிய மிஷனை பண்ணி முடிச்சாங்களா, அண்ட் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு கட்டத்தில் சர்வைவல் த்ரில்லர் ட்ராமா மாதிரி ஒரே ஒரு ஆள் மட்டும் மாட்டிக்கிறாப்ல. அந்த நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சு கடைசி வெளியே வர முடிஞ்சா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா. படத்தோட அந்த சினிமோட்டோகிராஃபிக் அந்த காட்டோட அழகே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டென்ஷன் பில்டிங்கை கிரியேட் பண்ணும். ஸோ ட்ரோன் கேமராவில் தான் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமோட்டோகிராஃபி மூலம் காமிச்சிருப்பாங்க. அந்த காடே பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். கூடுதலாக வந்து இவங்க பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் தரமாக பண்ணியிருப்பாங்க. ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்க்குற ஒரு ஃபீலை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லுவேன். அதில் ஹீரோவோட கேரக்டர் போகிறதுக்கு ஒரு ட்ரெயினி ஃபர்ஸ்ட் மிஷன் வாராரு அப்படிங்கும்போது அவர் எந்த மாதிரியான தவறுகள்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த போர்ஷனாக இருக்கட்டும். அண்ட் இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நிறைய வியர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் துப்பாக்கி வச்சு சுடுறதை மட்டும் தான் நம்ம மேக்ஸிமம் நிறைய படங்களில் பார்த்துருப்போம். ஆனால் ஒவ்வொரு சைடில் இருக்கக்கூடிய பொருளை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இந்த படத்தில் தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் போயிருச்சு அப்படின்னா வாக்கி டாக்கி எடுக்கிறதுக்கு அங்கங்கே வந்து பொருளை எடுத்து ஒரு வாக்கி டாக்கியாக மாற்றுவாங்க. இந்த மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கூடுதலாக இந்த வார் டென்ஷன் பில்டிங் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த படம் டோட்டலாக ஸ்பாயிலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வார் டென்ஷன் பில்டிங்கை இவங்க தரமாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஐயோ ஹீரோ மாட்டிக்கிட்டாரு, அவர் எப்படி தப்பிக்க போகிறாரு, அண்ட் ஆல்சோ இந்த டீம் வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புக்கு உண்டாயிருச்சு அப்படிங்கிற அந்த எமோஷன் நம்ம கிட்ட கிடைக்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளேவை பார்த்து செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அதில் எனக்கு ஹீரோவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த நம்ம கேப்டன் நம்ம ஆக்டர் ரசல் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட கேரக்டருமே சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் வந்து இவர் மட்டும்தான் சின்சியராக வேலை பார்க்குற மாதிரியான ஒரு கேரக்டரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து நான் போக மாட்டேன், 8 மணி நேரம் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு போங்க அப்படின்னு சொன்னாலும் போக மாட்டேன்னு சொல்லுவாப்புல. அந்த போர்ஷன்ஸ்லாம் சூப்பரான ஒரு போர்ஷன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமாக வந்து அவரோட வேலையை வந்து நேசிக்கிறாரு அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ் எனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது. இதெல்லாம் தாண்டி படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சீனியர் சோல்ஜர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாப்புல, இந்த டெக்னாலஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடியோடு இதாயிருச்சு அப்படின்னா அந்த வார் போர்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாப்புல. அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிளைமேக்ஸ் ஒட்டி அவங்களுக்கு வரும் ஹீரோக்கு. அது எப்படி ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிற அந்த போர்ஷன் உண்மைக்குமே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் நான் பார்த்த வார் ஆக்ஷன் மூவியில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மூவியாக கண்டிப்பாக எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட தமிழ் டப்பிங்கே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். எந்த விதமான அடல்ட் கண்டென்ட் இல்லை, வைலன்ஸ் காட்சிகள் மட்டும்தான் இருக்குது. அதில் பர்டிகுலரான ஒரு போர்ஷனில் தலை துண்டாகிற மாதிரியான ஒரு போர்ஷன்ஸ் வரும். அது மட்டும் வந்து உங்களால் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்ச் உள்ளவே சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.